ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புது விஷயத்தை இன்றைக்கி ரொம்பவே கற்றுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா அவர்கள், டிவிகேவை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் டிஎம்கேவில் இருக்க ஒரு அமைச்சரை பார்த்து கேட்டார். தாஸ் கேபிட்டலை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அந்த ஃபோட்டோவும் இதில் நான் தரேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த தாஸ் கேபிட்டல்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? வாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தாஸ் கேபிட்டல் ஃபஸ்ட்டு யார் உருவாக்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரல் மார்க்ஸ்ன்றவர் தான் ஃபஸ்ட்டு தாஸ் கேபிட்டல் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாரு. ஓகே, தாஸ் கேபிட்டல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி காரல் மார்க்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தரேன். ஓகேங்களா? காரல் மார்க்ஸ்ன்றவர் 1818ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பிறக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெல் பேக்ரவுண்டான ஒரு குடும்பத்தில் தான் இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சோஷியலிஸ்ட்டாக இருக்கார். ஏழை மக்கள் ஏன் ரொம்பவே ஏழையாகவே இருக்காங்க, பணக்காரர்கள் ஏன் பணக்காரங்களாகவே ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்காக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு. கம்யூனிசம்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா, கம்யூனிசம்னு ஒரு கொள்கை இருக்குன்னா அதுக்கு மூலதனமே இவர் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மார்க்சிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய இது எல்லாமே. ஸோ இவரோட கொள்கையை நம்ம மார்க்சிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபிலாசபர். இவர் ஜெர்மனை சேர்ந்த ஃபிலாசபர். மோஸ்ட்லி ஏழை மக்களை மட்டுமே நிறைய ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்காக நிறைய போராடி நல்லா வென்று இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவர் உருவாக்குனது தான் தாஸ் கேபிட்டல். தாஸ் கேபிட்டலை பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேபிட்டலிசம் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கேபிட்டலிசம்னா என்னது? பெரிய பெரிய பணக்காரர்கள், முதலாளிகள் வந்து அவங்கள்ட்ட என்ன இருக்கும்னா நிலம் இருக்கும். ஓகேங்களா? அவங்கள்ட்ட லேண்ட் இருக்கும். ஓகேங்களா? மணி இருக்கும். அவங்கள்ட்ட இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ், எல்லாமே இருக்கும். மிஷினரிஸ் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் உழைக்கும் வர்க்கம், ஒர்க்கர்ஸ் கிட்ட என்ன இருக்கும்? தன்னுடைய உடம்பும் தன்னுடைய நேரமும் மட்டும்தான் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருக்கும், இல்லைங்களா? ஸோ அதை தான் வச்சு அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால உயரவே முடியல. உழைப்பை மட்டும்தான் போடுறாங்க. அவங்களுக்கான ஊதியமும் சரியாக கிடைக்கிறது இல்லை. ஸோ இதை பற்றி தான் பேசுகிறத பற்றி தான் கேபிட்டலிசம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஓகே, கேபிட்டலிசம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கமாடிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாமே கமாடிட்டி தாங்க. ஓகேங்களா? ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி எடுத்துக்கலாம், சட்டை எடுத்துக்கலாம், ஃபோனு, ஐஃபோனு, ஃபோன்னாலே எல்லாமே ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளை தான் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டின்னு சொல்லுவோம். அந்த கமாடிட்டியை உருவாக்குறது யார் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் தான் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இவர் உருவாக்குன இந்த கேபிட்டலிசம் அந்த கமாடிட்டியை பார்த்துட்டோம். இந்த கமாடிட்டி, இந்த பொருள் இருக்குது இல்லைங்களா, அது என்ன பண்ணுது? இந்த பொருளால் பார்த்திங்கன்னா ஒரு 2 யூஸ் இருக்குது. என்னென்ன யூஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, இந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சட்டை எடுத்துக்கலாம். அந்த சட்டையை நம்மளால் போட முடியும், திரும்பி அதை யூஸ் பண்ணாமல் வச்சுக்க முடியும், போட முடியும். ஆனால் இன்னொன்று, அந்த சட்டையை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பண்ண முடியும். வேற ஒரு பொருளுக்காக அந்த சட்டையை கொடுத்து வேற ஒரு பொருள் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா ஒரு பொருளை கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறோம். இதை தான் வந்து அந்த பணத்துக்காக ஒரு பொருளை விற்கிறோம். ஓகேங்களா? இப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேல்யூ, ஒரு பொருளோட வேல்யூவை கிரியேட் பண்ணுறாங்க. யார் கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் முதலாளிகளுடைய பார்வையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் வந்து அந்த வேல்யூவை கிரியேட் பண்ணல. அவங்க வந்து உழைப்பை மட்டும் தான் தராங்க, நம்ம தான் அதை கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் நம்மள்கிட்ட இருக்குது, இடம் இருக்குது, இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத மக்கள்கிட்ட நமக்கு இவங்க எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் தான் மார்க்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. இது வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருள் வந்து உருவாகுது அப்படின்னா மிஷினாலேயோ, இடத்துனாலேயோ, ஃபேக்ட்ரினாலேயோ, இண்டஸ்ட்ரியாலேயோ கிடையாது. பொருளை வந்து உழைப்பாளி தான் உருவாக்குறாங்க, ஒர்க்கர்ஸ் தான் உருவாக்குறாங்க அப்படின்றத மார்க்ஸ் தெளிவாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி இருக்குது. ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது. ரெண்டுத்தையும் தனியாக வச்சிட்டோன்னா அது நடந்துருமா? ஒரு சட்டையாக கையில் வந்து உட்காந்துருமா? கண்டிப்பாக முடியாது, இல்லைங்களா? ஸோ ஒரு ஒர்க்கர் வந்து அந்த துணியை கட் பண்ணணும், சைஸ் பார்த்து கட் பண்ணணும், அளவு எடுக்கணும், எந்தெந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கட் பண்ணணுமோ அங்கே கட் பண்ணிடணும், எங்கே தைக்கணுமோ தைக்கணும், அதில் கலர்ஸ் ஆட் பண்ணணும், அதை வந்து காய வைக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஒரு துணியை வந்து ஒரு சட்டையாக மாற்றுறதுக்கு நிறைய வேலை இருக்குது. இதை பண்ணுறது யார்? மிஷின் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்குமா? பண்ணாது, இல்லைங்களா? அதை பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ். ஸோ இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் தான் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, இது வந்து பார்த்ததுக்கப்புறம் வேஜஸ், கூலி. இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஒரு கூலி தராங்க, இல்லைங்களா? அந்த கூலி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க ஓனர்ஸ்.
நீ உழைக்கிற, நீ சம்பளம் வாங்குற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கரெக்ட் கிடையாது. நீ உழைக்கிற, நீ சம்பளம் வாங்குறன்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் வந்து ஒரு 8 மணி நேரம் உழைக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க வந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறாங்க. அதுக்கு ஒரு 50 ரூபா கூலி வாங்கிக்கிறாங்க. அவங்களுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஓகேங்களா? அப்போ அந்த 100 ரூபா எங்கே போகுது அப்படின்னு கேட்குறாரு கார்ல் மார்க்ஸ். ஓகேங்களா? இவர் கேட்குறது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கு ஓனர்ஸ் பக்கத்துலேருந்து என்ன பதில் வருது, நமக்கே அந்த ஒரு ஐடியா தானே வரும். இந்த மாதிரி வருதுன்னா அந்த 100 ரூபா எங்கே போகுது? கரண்ட் பில்லுக்கு போகுது, மிஷினுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு போகுது, இடத்துடைய வாடகைக்கு போகுது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது, தனக்கு தர சேலரிக்கு போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் வந்து கிடையாது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா சர்ப்ளக்ஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேல்யூ கிரியேட்டட் பை ஒர்க்கர்ஸ் பட் டேக்கன் பை ஓனர்ஸ். அந்த வேல்யூவை க்ரியேட் பண்ணுறது என்னமோ, அந்த 100 ரூபான்ற அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ க்ரியேட் பண்ணுறது என்னமோ ஒர்க்கர்ஸ். ஆனால் அந்த 100 ரூபாவுமே மக்களுக்கு போகாமல், அந்த ஒர்க்கர்ஸ்க்கு போகாமல் 100 ரூபாவுமே வந்து ஓனர்ஸால் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இங்கே இதுக்கு என்ன சொல்யூஷன், இங்கே இதை என்ன பண்ணலாம், இதிலேருந்து ஏன் சரி ஓகே இது எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க, பட் ஏன் அவங்களால வெளில வர முடியலன்னா அதுதான் சிஸ்டம். இது வந்து தானாக திணிக்கப்படுறதில்ல, அந்த சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி பண்ண வைக்கிறாங்க. ஓகேங்களா? யாருமே பிடிச்சி பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டத்தை எப்படி வச்சுருக்காங்கன்னா, தான் ஒரு மனிதன் வந்து அவனால் ஒரு ஒர்க்கர் இருக்கார், அவரால் ஒரு மிஷின் வாங்க முடியாது, இடம் வாங்க முடியாது, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் அவர் அந்த வேலையை விட்டு போனால் அவருக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு அதை பண்ண சொல்கிறாரு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தன்னுடைய வேலை அங்கேருந்து போயிடுச்சு அப்படின்னா இன்னொருத்தர் அந்த வேலையை ரீப்ளேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இது மாதிரி அதிகமாகிட்டே இருக்காங்க. ஸோ ஒருத்தனுடைய வேலை போகுது அப்படின்னா இன்னொருத்தன் அந்த வேலையை செய்ய வரும். இது வந்து இங்கே தான் வந்து இது நார்மல் தானே, இது தானே ஜென்ரலாக எல்லா இதுதானங்க வழக்கன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஓகே. ஆனால் கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க எக்ஸ்ட்ரா வேலை வச்சு விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓனர் அந்த பொருளை ஒரு சட்டையை செய்கிறாருன்னா அந்த சட்டைக்கு 50 ரூபாய்க்கு உருவாக்கின சட்டையை 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அதுதான் தப்பு. எக்ஸ்ட்ரா விலையை வச்சு விற்கிறாங்க. எக்ஸ்ட்ரா விலையை வச்சு விற்கிறது மட்டும் இல்லாமல் அதை திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா மிஷின்ஸ் வாங்குறாங்க. இன்னும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய மக்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து அவங்களுடைய வருமானம் பெருகிச்சு அப்படின்னா அவங்களால ஒரு பொருளை போய் வாங்க முடியும், தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் இல்லைங்களா? மக்களுக்கு அந்த ஒர்க்கர்ஸ்க்கு தேவை எல்லாமே என்னது, அவங்களுக்கு தேவை எல்லாமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே வந்து மிஷின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது, லேபர்ஸோடைய சேலரி இதே இடத்துல தான் இருக்குது. ஸோ லேபர்ஸ் மட்டும் இன்னும் அதிகமாகிட்டே போகிறாங்க, மிஷின்ஸ் அண்ட் இதெல்லாமே அதிகமாகுது. ஸோ இங்கே கார்ல் மார்க்ஸ் என்னத்தை சொல்லி புரிய வைக்க வராருன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த 100 ரூபா போட்டு ஒரு பொருளை எக்ஸ்ட்ராவாக வைக்கும்போது இவங்களால சேலரி இன்க்ரீஸ் பண்ணால் தான் இவங்களால அந்த பொருளை வாங்க முடியும். ஆனால் இங்கே எந்த சேலரி மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா அந்த என்ன தான் பெரிய ஓனராக இருந்தாலுமே அவங்களுடைய பொருளை யார்கிட்ட விற்கிறாங்க, அவங்களுடைய லேபர்ஸ் கிட்ட தான் விற்கிறாங்க. இது ஒரு கம்பெனியாக எடுத்து பார்த்தா கண்டிப்பாக நமக்கு அன்ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ஆனால் நிறைய கம்பெனிஸ் நிறைய ஒர்க்கர்ஸ் அப்படி பாருங்கள், அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா மக்களால் அந்த பொருளை வாங்க முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இன்னொரு பணக்காரனுக்கு அந்த பொருளை விற்க போகிறது இல்லை. சரிங்களா? அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஏழைகள் கிட்டக்கு தான், இந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட தான் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் இன்இக்வாலிட்டி வருது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு சொல்யூஷனாக என்ன சொல்கிறாருன்னா கார்ல் மார்க்ஸ் இங்கே வந்து தன்னுடைய சேலரியை தன்னுடைய அந்த 100 ரூபான்ற அந்த ஒரு பகுதியை அந்த சர்ப்ளக்ஸ் வேல்யூவை வந்து பிரித்து திரும்பி மக்கள்கிட்டே தரணும். தன்னுடைய லாபத்தை கம்மி பண்ணிக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட கொடுத்தா தான் பிஸ்னஸும் நல்லா நடக்கும், ஓனர் அந்த ஒர்க்கர்ஸுமே ஹாப்பியாக இருப்பாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா பணம் வந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து 100 ரூபான்னு இல்லாமல் 50 ரூபாய்க்கு பொருளை 70 ரூபா 80 ரூபான்னு விற்று இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி கொடுத்தோம்னா இவங்களால அந்த பொருளை திரும்பி வாங்க முடியும். ஸோ டிமாண்ட் திரும்பி கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனை வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரொடக்ஷனை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு டிமாண்டை கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ பிஸ்னஸும் லாஸ் ஆகும், ஏழைகள் இலையாகவுமே இருப்பாங்க. ஸோ இதை வந்து புரிய வச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா தாஸ் கேபிட்டல். இதை பற்றி தான் இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா அந்த மீட்டிங்கில் பேசினாங்க. இதையும் யார் யாருக்கெல்லாம் தெரியணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, டிவிகே நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நீங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணி அவங்களையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். இதுதான் கார்ல் மார்க்ஸ் உருவாக்கின தாஸ் கேபிட்டல். இந்த வீடியோவில் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.